நேத்து தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள்ல ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்தாங்கங்க. நம்மளும் அதுல கலந்துட்டு பேசியிருந்தோம். அதுல நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமா இங்க இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள பத்தி பேசினாங்க. இங்க சாதிவாரி கணக்கெடுப்புடைய முக்கியத்துவத்த பத்தி பேசினாங்க. பெண்கள் பாதுகாப்பு, இங்க போதை கலாச்சாரம், சட்ட ஒழுங்கு சீர்கேடு இதெல்லாம் எவ்வளோ மோசமா இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ன்ற பேர்ல எங்கள முடக்கி வச்சிருக்கீங்களே அப்படின்ற விஷயங்கள எல்லா மாவட்டங்கள்லயும் ஒரே நேரத்துல, ஒரே நாள்ல இன்னைக்கு முன்னெடுத்து வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. மக்கள்கிட்ட இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேராதரவா போய் சேர்ந்திருக்கு. ஆனா, முக்கியமா அதுல பேசின சிலருடைய சில கருத்துக்கள மட்டும் எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு வேற மாதிரியான நரேட்டிவ்ஸ மீடியாஸ்ல செட் பண்றது, YouTubeல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, சோசியல் மீடியால அத ஒரு ட்ரெண்ட் ஆக்கி, ட்ரோல் ஆக்கி, அத ஒரு சிரிப்பு மூட்டி, அத ஒரு வேற மாரி எடிட்டிங்லாம் போட்டு, மாத்தி, மாத்தி, மாத்தி சுய இன்பம் அடைஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா, அவைங்க பேசின எல்லாத்தையுமே இந்த மாரி கட் பண்ணி போடுங்களேன் பார்க்கலாம். அவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே உங்ககிட்ட பதில் இருந்தா அத பேசுங்களேன் பார்க்கலாம். அருண்ராஜ் அவர்கள் என்ன சொன்னாரு? இங்க டிஜிபி போட முடியாத முதல்வரா இருக்கிறீங்களே, நீங்க தான் உண்மையான ஒரிஜினல் தற்குறி அப்படின்னு பேசினாரு. அப்புறம் இந்த பக்கம் ஆதவர்ஜுனா என்ன சொன்னாரு? விவாதத்துக்கு நான் ரெடி, நீ வரியா அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியா கூப்பிடுறாரு. நீங்க தான் கொள்கை கூட்டம்ன்றீங்களே, மேடைக்கு மேடை ஏறி கொள்கை இல்லாத கூட்டம் ஒண்ணு இருக்கு, கொள்கை இல்லாத கூட்டம் ஒண்ணு இருக்குன்னு எங்க பேரை சொல்ல கூட பயப்படாம மறைமுகமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, தைரியம் இருந்தா வாங்க கொள்கையை பத்தி நம்ம பேசுவோம். என்ன கொள்கை உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். நான் தோத்துட்டா நான் அரசியல் விட்டு வெளியேறேன்னு பகிரங்கமா பேசுறாருல, அதை தூக்கி வச்சுக்கிட்டு இவர் யார் தெரியுமா, இவர் பின்னணி என்ன தெரியுமா, அவர் என்ன சொல்றாரு, அதுக்கு பதில் சொல்ல முடியுதா? பதில் சொல்லு. இல்லையா விட்டுரு. அங்கே காவல்துறையினர் சீக்கிரம் பிடிங்க சீக்கிரம் பிடிங்க அப்படின்னு கீழே இருந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆதவர்ஜுனா சொல்றாரு, காவல்துறையினருக்கு நாங்க கேட்டுக்கிறோம், தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவோம், முதல்வர்கிட்ட சொல்லுங்க, பதற வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்றாரு. எந்த திமுக கூட்டத்திலேயாவது அதிமுக கூட்டத்திலேயாவது இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நேரம் ஆயிடுச்சு மூடுங்கன்னு சொல்றீங்களா? ஒரு ஆர்ப்பாட்டம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பர்மிஷன் வாங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு கூட இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா எதைத்தான் நீங்க நேர்மையா கையாள போறீங்க? அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க எங்க பசங்க மேல எஃப்ஐஆர் எல்லாம் போட்டுறாதீங்க, எப்படியும் ஆட்சிக்கு வந்தா நாங்க எஃப்ஐஆர் தூக்கிடுவோம். இந்த மாதிரி பொய் எஃப்ஐஆர் எத்தனை பேர் திமுக ல இருந்து தூக்கிறீங்க? நீங்க ஆட்சியில இருக்கும்போது போராட்டங்கள் நடந்து அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டதுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே தூக்குவாங்க தானே? உடனே ஆட்சிக்கு வந்தால் எஃப்ஐஆர் தூக்கிடுவோம், இப்பவே இவ்வளவு பேசுறீங்களே, ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றீங்களே. ஓ பன்னீர்செல்வம் அவர் மேல வழக்கு அவ்வளவு இருந்தது, தமிழ்நாடு அரசு தானே எதிர்த்து வாதாடிட்டு இருந்தது. தலைமை அங்க இருந்து அப்படியே தவி குதிச்சு இந்த பக்கம் திமுக சேர்ந்த உடனே அந்த வழக்கு தள்ளுபடி ஆச்சு. எப்படி ஆச்சு? இதுதான் உங்க லட்சணம் இல்ல, இதுதான் வாஷிங் மிஷின் சொல்றோம் இல்லையா? இவ்வளவு பேசிட்டு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை இவ்வளவு பெருசா ஆக்கணும்னு நினைக்கிறீங்களே. ஆனா அவங்க பேசுனதுல எல்லா இடத்துலயும் முக்கியமா சொன்னது, திமுக காரங்களே இங்க பாலியல் வன்கொடுமையில தொடர்ந்து ஈடுபடுறாங்க, அது அதிகார போதை, அந்த போதைக்கு யாராவது பதில் சொல்வீங்கன்னு பாக்குறேன், ஒருத்தர் வாயை திறக்கல. இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 43 குழந்தைகள் உங்க அரசு பள்ளியில மதிய உணவை தின்னுட்டு உடல் உபாதையால போய் பாதிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்ந்திருக்காங்களே, 43 குழந்தைங்க. அந்த குழந்தைங்க உயிர் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம். அங்க போய் உங்களுடைய அந்த அந்த கண்ணீரெல்லாம் சிந்தலியா அப்படின்னு கேக்குறாங்களே, பதில் இருக்கா? அரசு பள்ளிகள்ல மக்கள் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது பசங்களை. அரசு பள்ளியில சேர்த்தா செவரடிஞ்சு விழுந்து செத்துருவான்னு பயப்படணும், மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு உடல் உபாதை ஏற்படுறோம்னு பயப்படணும், தரமான கல்வி கிடைக்காதுன்னு பயப்படணும், கஞ்சா போதையில பாழாயிடுவான் சீரழிஞ்சிருவான்னு சொல்லி பயப்படணும், அரசு பள்ளிகள்ல குழந்தைகளை சேர்க்கக்கூடாது, அரசு பள்ளிகளை இழுத்து மூடணும், அரசு கல்வித்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கக்கூடாது, தனியாருக்கு எல்லாத்தையும் தாரவாத்தணும்ன்ற ஒரே எண்ணத்துல நீங்க செயல்படுறீங்கல்ல, அதை சுட்டி காட்டினாங்களே, அதை பத்தி யாருக்கா பதில் இருக்கா? கனிமொழி அவர்கள் சொல்லவே வேணாம். எதிர்கட்சியா இருக்கும்போது இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, ஏன் தெரியுமா, டாஸ்மாக் தான் முக்கிய காரணம்னு சொன்னவங்க, அப்படியா, அது நான் போன தேர்தலில் பேசினேன், இந்த தேர்தலில் நான் பேசலையே அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி வியாக்கானம் பேசுறவங்க பெண்கள் பாதுகாப்புல எந்த அளவுக்கு இவங்க மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு வருந்துகிறோம்ன்றாங்க. இங்க இதே ஆர்ப்பாட்டத்துல என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியும்ல, கனிமொழி அவர்கள், உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்தா வருந்துகிறோம்னு இந்த மாதிரி அறிக்கை கொடுப்பீங்களான்னு கேக்குறாங்க. ஒரு பிள்ளை பிளஸ் 2 படிக்கிற பிள்ளை காலையில காலை கடன் கழிக்கிறதுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாம வெளியே போகுது, அந்த பிள்ளை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்களை அவதூறா பேசி அசிங்கமா பேசி அனுப்புறாங்க காவல்துறையினர், மறுநாளும் போய் நிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சு சடலமா மீட்கிறாங்க ஒரு நாள் கழிச்சு.
இப்ப 10 மணி நேரம் வரைக்கும் போராடி கீதா ஜீவன் அமைச்சர் அவர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தி 10 மணி நேரம் போராட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது, வெற்றிகரமாக பேச்சுவார்த்தை நடந்து முடிந்ததுன்னு செய்தி போடுற அளவுக்கு இந்த ஊடகங்களுக்கு எங்கதான் போச்சு மனசாட்சின்னு எனக்கு தெரியல. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்னு ஹேஷ்டேக் வச்சுக்கிட்டு டிபி வச்சுக்கிட்டு எப்படிதான் மனசாட்சி இல்லாம முதல்வர் குடும்பமும் இருக்குன்னு புரியல. இதெல்லாம் கேட்கிறவங்க கேட்க வந்தாங்கன்னா அவங்க யாரு, அவங்க பின்புலம் என்ன, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, முன்னாடி என்ன பண்ணாங்க, இப்ப என்ன பண்ணாங்க, இதெல்லாம் தேடுறீங்க. நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது யார் கேட்கறது? யார் தான் கேட்பா? அப்போ ஆதவ அர்ஜுன் அவர்கள் திருமாவண்ணன் அவர்களை இப்படி சொல்லிட்டார். என்ன சொன்னார்? எனக்கு புரியல. அதை வெறும் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு திருமான போட்டோ பக்கத்துல வச்சு ஆதவ அர்ஜுனா திருமா ஏதோ அவதூறா பேசுன மாதிரி போட்டு அந்த பசங்களுக்கு என்ன பேசினாங்கன்றது கூட தெரியாம அதை ஒரு நெரேட்டிவா செட் பண்ணி இப்படி ஒரு கலகம் மூட்டி விடுறது, இதெல்லாம் மீடியாக்கள் சூப்பரா செய்யுது. இந்த மீடியாக்களுக்கு நான் கேட்கிறேன், அவர் என்ன கேட்டார்? திருமா அண்ணன் இவ்வளவு தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்களே, இவ்வளவு தலித் இளைஞர்கள் கொல்லப்படுறாங்களே, இதுக்கெல்லாம் அவர் வாய் திறந்தாரா அப்படின்றத கேட்கிறார். இதுவே எதிர்கட்சியாக இருந்திருந்தால், திமுக கூட்டணியில இல்லாம இருந்தால் அவர் கேட்டிருப்பார் அப்படின்றார். இதைத்தான் அவர் சுட்டி காட்டினாரு. உடனே அங்க ஓகே, ரஜினி சார திமுக மிரட்டி தான் தேர்தலில் நிக்க விடாம பண்ணிச்சு அப்படின்னு ஆதவர்ஜுனா ஒரு கருத்து சொல்லிட்டாரு. யார் புதுசா அரசியலுக்கு வந்தாலும் எதிராக வந்தாலும் அவங்கள முடக்கிற வேலையை திமுக செய்யறதுக்காக அவர் சொன்னாரு. உடனே ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் கொந்தளிப்பு, அவர் எதற்கும் பயப்பட மாட்டார், யாருக்கும் பயப்பட மாட்டார். இது தேவையில்லாத ஒரு நெரேட்டிவ். ரஜினி அவர்களுக்கு எதிராக அவர் எந்த கருத்துன்னு சொல்லல. ஆனா இவங்க அந்த மாதிரி திருச்சி சூப்பரா கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் திமுக சூப்பரா செய்யும். இதெல்லாம் கத்துக்கணும் திமுக கிட்ட இருந்து. யாரு இந்த திருட்டு அரசியல் செய்யக்கூடியவங்க எல்லாம் அதை பார்த்து கத்துக்கணும். எப்படி செட் பண்ணி அதை எப்படி கொண்டு போய் எங்க கோத்து விட்டாங்க பாத்தீங்கன்னா, இதுல நாம் தமிழ் தம்பிங்க வேற ஜாம்பிஸ், இந்த சாட்டை துறைமுருகனும் இந்த சாக்கடை துறைமுருகனும் இருமாவனம் கார்த்தியம், ரஜினி அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவரு எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் என்ன சொல்றேன், யாராவது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டோமோ குறுக்கு போய் மூக்க வச்சுன்னு வரதான் நான் சொல்றேன். நீ யாரு, எப்பேற்பட்ட ஆளு, உன் பொய்ஷி என்னன்றதை நீயே திரும்பி உன் முதுவை பார்த்து உன் கண்ணாடியில உன் மூஞ்ச பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட போகுது. நீயே காய் துப்பிக்குவ, இவ்வளவு மோசமானவடா நம்ம அப்படின்னு. ஆனா எதையுமே மனசாட்சி இல்லாம திரும்ப பேசுறது. கேப்டன் அன்னைக்கு என்னென்னலாம் பேசுனீங்க, விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு கொச்சா நீங்க பேசுனீங்க, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராருன்னு என்னென்ன பேசுனீங்க, மென்டல்னு சொன்னதாடா நீ சாக்கடை, மென்டல்னு ரஜினிகாந்த் அவர்களை பேசினது தானே. இன்னைக்கு என்னவோ பொங்குற. அன்னைக்கு ஒரிஜினல் சங்கி யார் தெரியுமா, ரஜினிகாந்த் தான் அப்படின்னு பேசினவன் சாட்டை. உங்க அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்துட்டு சங்கி என்றால் சக தோழனர், ஏன்னா என்ன சங்கின்னு சொன்னா செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிவிட்டு சங்கின்னா சக தோழன்றீங்களே, என்னன்னா அது வாயுது உங்களுக்கு. எப்படிதான் இந்த வாடகை விட்டு பிழைக்கிறாங்கன்னு தெரியல. இவ்வளவு மோசமா ஒரு கட்சியை நடத்த முடியும், மக்களை ஏமாற்ற முடியும்னா அது நாம் தமிழர் கட்சி. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல தாவேகா இங்க ஆட்சியாளர்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, நடுவுல காமெடி பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி கேட்டா லைம்லைட்டு அங்கதான் வெளிச்சம் இருக்கு, கொஞ்சம் அப்படியே வெளிச்சத்தை வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு அங்க போய் பேசுறது. எங்கன்னா அவங்க விவாத மேடைக்குன்னு போனா மானங்கட்ட வார்த்தைகள் பேசுறீங்களே, உங்களாம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்காரா நாம் தமிழர் பசங்களுக்கு கேட்கிறேன். நான் இவ்வளவு கோபம் கேட்டதில்லை. இந்த மேடையில ஏறுற பசங்க, நாங்க களத்துல இருக்கிறவங்க நம்ம எப்பவுமே அந்த அவங்கள மரியாதை குறைய நம்ம பேசுனதே கிடையாது. களத்துல இருக்கிறவங்களாம் ஜென்யூனான பசங்க, அவங்க உண்மையான தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு போராடுறவங்க. ஆனா இந்த மேடை ஏறி பேசக்கூடிய இந்த சாக்கடை வாயன், இந்த இடுமான காட்சியெல்லாம் அவனுக்கு வார்த்தையெல்லாம் பார்க்கணுமே. எங்க போனாலும் பிரச்சனை, சேர தூக்கி அடி வாங்குறதே வேலை. கேட்டா அங்க போய் அடி வாங்கிட்டு வந்துட்டு அங்க அசிங்கமா ஏதாவது பேசிட வேண்டியது. எவனாவது கொந்தளிச்சு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பயந்து ஓடினார்கள் பாஜகவினர், பயந்து ஓடினார்கள் திமுகவினர், பயந்து ஓடினவர்கள் அணில்கள்னு போட்டு இங்க ட்விட்டர்ல அழுதுகிட்டு இருக்கான். அழுகாதரா சாக்கடை, அழுகாத. உனக்கு சோறு நிச்சயம் இருக்குது. சோறு அதுதான் சோத்துக்கு தான் வாங்கிட்டே, அப்புறம் என்ன இப்படி போயிட்டு இருக்கு. இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலூரன் கேஆர்.